ஹே கைஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு செடியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நான் வந்து இந்த செடியை வச்சு நான் வந்து அறுவடையே எடுத்திருக்கேங்க. அதில் வந்து தப்பி பொழைச்சி இந்த கிழங்கு வந்து மறுபடியும் வந்து முளைக்க ஆரம்பிச்சிது. முளைச்சி நல்லா வந்து பெருசாக படர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம ஒரு கிழங்கு வச்சாலே போதுங்க, சூப்பராக படர்ந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வேர் வந்து அதுலேருந்து நம்ம கிழங்குகள் நிறைய வந்து எடுக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து மண் வந்து கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்கணும். இன்னொரு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சாம்பல் சத்து அதிகமாக தேவைன்ட்டு சொல்லுவாங்க. இதில் பூ பூத்ததுக்கப்புறம் தான் நமக்கு காயே வைக்குங்க. எவ்வளோ துளிர்கள் சூப்பராக படர்ந்து வருது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் அறுவடை இடத்துல பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 250 கிராம்ஸ் வரைக்கும் நமக்கு வந்தது. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாலே வந்து போதுங்க, ரொம்ப எஃபோர்ட் போடணும்னு கிடையாது. இதில் வந்து வர பூச்சி வந்து என்ன மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி தாங்க அதிகமாக வரும். அதை பார்க்கும்போதே நம்ம கிள்ளி எரிஞ்சிடலாம். அப்படி இல்லைனா நீம் ஆயில் அந்த மாதிரி தெளித்தாலே போதும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க.